செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. உன்னை தவிர மற்றொன்று உண்டென்று உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வென்றருள்வாய். முன்னம் ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரையெல்லாம் இழுக்கும் பழனியப்பனே. பழனி வர்த்தக முற்றத்தின் சார்பில் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவும் பொதுக்குழுவும் நடைபெறுகின்ற காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலும் உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைமையேற்றிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய தலைவர் திரு ஊர்கால மூர்த்தி ஐயா அவர்கள், முன்னிலையேற்றிருக்கின்ற நிர்வாக குழு உறுப்பினர் அன்பு நண்பர் சந்திரசேகரன் அவர்கள், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், நன்றியுரை வழங்க இருக்கின்ற பொருளாளர் செந்தில்குமார் அவர்கள், எனக்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் ஊக்க உரையாகவும் உற்சாக உரையாகவும் எழுச்சி உரையாகவும் தமிழில் விளையாட இருக்கின்ற நாடறிந்த சொற்பொழிவாளர், உலகத்தின் பல முற்றங்களை தன் எழுச்சி சொற்களால் அலங்கரித்து எண்ணற்ற இளைஞர்களின் ஆதர்சமாக விளங்குகின்ற பெருமதிப்புக்குரிய சொல் வித்தகர் ஐயா கவிதாசன் அவர்கள், உடுமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவராக இருந்தும் நாடறிந்த பெரும் தொழிலதிபராக கொடிநாட்டியும் உழவர் குடும்பத்திலே பிறந்து விளிம்பு நிலை மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்தும் பல்வேறு அவைகளில் ஆளுமைமிக்க உரைகளால் மண் சார்ந்த விடயங்களையும் மக்கள் சார்ந்த விடயங்களையும் பந்தி வைத்து வாகை சூடி அமர்ந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய பொள்ளாச்சி நாடாளுமன்றத்தின் மேனாள் உறுப்பினர் கு சண்முகசுந்தரம் அவர்கள், டெல்டா நிறுவனங்களுடைய தலைவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள், நிறைந்திருக்கிற அவைக்கு என் பணிவும் வணக்கமும். திரளாக இந்த அரங்கத்திலே குழுமியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்னையர் பெருமக்களுக்கும் அழகான இசையை வழங்கியிருக்கின்ற 2 இசை மழலையர்களுக்கும் என் வணக்கம் உரித்தாகட்டும். இந்த அமைப்பின் சார்பில் இந்த விழாவிலே கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று அழைத்த போது மகிழ்ச்சியோடு புறப்பட்டேன். காரணம், பழனியில் பேசுவதென்றால் அதற்கு என்ன தடையாக இருக்க முடியும்? இனிக்கும் பஞ்சாமிர்தமும் மணக்கும் திருநீரும் நறுமணம் கமழும் சந்தனமும் உலகையாளும் முருகப்பெருமானும் கோலோச்சுகிற பழனியில் சென்று பேசுவதை பெருமையாக கருதி ஒத்துக்கொண்டேன். அழைப்புதலை கார்த்திகேயன் குழுவினர் வந்து என்னிடத்தில் கொடுத்தபோது அகமகிழ்ந்து திறந்து பார்த்து அதிர்ச்சியுற்றேன். காரணம், கவிதாசன் அவர்களும் சண்முகசுந்தரம் அவர்களும் பேசுகிற மேடையில் நான் எதை போய் பேசப் போகிறேன் என்கிற அச்சம் என் உள்ளத்தை கவ்விக்கொண்டது. ஆனாலும் ஒரு அன்பும்
அவர்களைப் போன்ற ஆளுமைகளும் இருக்கிற மேடையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை என கருதி இந்த முற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த அமைப்பினுடைய நோக்கம் இந்த குழுமத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் காணொலியாக கண்டு ஒரு பெரும் மனமகிழ்ச்சி ஏற்பட்டது. அதில் ஒரு வரி, இதன் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு வர்த்தகரும் தனித்தவர் அல்ல, ஒரு பெரும் வலிமை மிக்க கூட்டத்தை சார்ந்தவர் என்பதை இந்த காணொலியிலே நீங்கள் பறைசாற்றியது உங்களுடைய ஒற்றுமையை எனக்கு காட்டுவதாக அமைந்தது. இப்படி ஒரு அற்புதமான அமைப்பை அமைத்து பன்னெடுங்காலம் வழிநடத்தி இங்கே இருக்கிற வாணிபர்கள் ஒவ்வொருவருடைய தொழிலும் வாழ்க்கையும் சிறந்தோங்க இந்த அமைப்பு முன்னெடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய வேண்டும் என்று அந்த வேலாயுத பெருமானுடைய தன்னார் திருவடிகளை தெண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். பழனி எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். சங்க இலக்கியத்தில் பொதினி என்கிற பெயரில் விளங்கிய அழகான ஊர். குன்றின் மேல் குமரன் ஆட்சி செய்கிற அருள் நிலம். இந்த மலைக்கென்று ஒரு வரலாறு சமய இலக்கியங்களில் பேசப்படுகிறது. முருகப்பெருமான் மாங்கனிக்காக வந்து நின்ற மலை, உலகத்தை சுற்றி வந்து நின்ற மலை, ஔவையோடு நாவாடிய மலை, அதிசயம் அநேகம் நிகழ்த்திய மலை என்றெல்லாம் இந்த பழனிக்கு நம் பெருமக்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். நான் இப்படி பார்க்கிறேன். முருகப்பெருமான் யார்? நான் ஏதோ பக்தி பேசுவதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். முருகப்பெருமான் யார்? அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற சோதி புழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமுய்ய என்று சொல்வார் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகப்பெருமான் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார் தெரியுமா? இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக வந்தார். உலகம் உய்வதென்றால் என்ன? உலகம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக வந்தார். உலகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உலகம் இயங்க வேண்டும். உலகம் இயங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இயக்கம் நடைபெற வேண்டும். இயக்கம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் உலகம் இயங்காது. அதனால் தான் உலகத்தை இயக்கக்கூடிய முருகன் கைலாயத்திலிருந்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி இந்த பழனியில் வந்து நின்று இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ இங்கே வந்து எல்லாருக்கும் அருள் செய்வதாக நாம் நினைத்து விடக்கூடாது. இறைவன் இயக்கு சக்தி என்றால் முருகப்பெருமான் இயங்குகிற சக்தி. அந்த முருகப்பெருமான் இருக்கிற மலையில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் இயங்கி 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 பக்திக்கு பெயர் பெற்றிருக்கிற இந்த பழனி எம்பதியை வர்த்தகத்திலும் தலையுயர்த்தி செய்ய வேண்டும் என்பதிலே நீங்கள் அத்தனை பேரும் அமைத்திருக்கிற இந்த அமைப்பு பன்னெடுங்காலம் வாழ வேண்டும். இந்த வாணிபம் என்பது ஏதோ நமக்கு இன்று நேற்று ஆக்கப்பட்டதோ அறிமுகப்படுத்தப்பட்டதோ அல்ல. நம்முடைய மரபிலே வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த வாணிபம். ஏதேதோ சொல்வார்கள், இந்த சமூக அமைப்பை பல்வேறாக பகுத்து சொல்வார்கள். எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. இன்னென்னவர்கள் இன்னென்ன நிலையை சார்ந்தவர்கள் என்று ஒரு குறிப்பு உண்டு. அது நாடாளுமன்ற உறுப்பினருடைய குறிப்புக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒருவர் இதை சார்ந்தவர், இன்னொருவர் இதை சார்ந்தவர் என்கிற அந்த பழக்கத்தில் எல்லாம் எனக்கு ஒருபோதும் உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த சமூகத்தை ஒன்றாக பார்க்க முடியுமா என்றால் அது இல்லை. இந்த சமூகத்தை பிரித்துத்தான் பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தை பிரித்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன அடிப்படையிலே பிரிப்பது? வள்ளுவன் முன்னால் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. வள்ளுவனிடத்தில் போய் இந்த சமூகத்தை எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்றார். வள்ளுவன் மென்மையாக சொன்னான், அப்படியா, நான் முதல் பிரிவை சொல்லுகிறேன் கேள். யாரையா முதல் பிரிவு? சமூகத்தினுடைய அடிப்படையாக இருந்து இந்த மனித சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்குரிய பொருளை, தேவையான எல்லாவற்றையும் உற்பத்தி செய்கிறானே, அவன் முதல் பிரிவு என்றான் வள்ளுவன்.
அவன்தான் முதல் பிரிவு. அவன் உற்பத்தியாளன் என்கிற பெயரில் பிரிக்கப்பட்டான். சரி, உற்பத்தி செய்த பொருளை ஒரே இடத்தில் வைத்திருந்தால் அது சரியாக இருக்குமா என்கிற கேள்வி வந்தபோது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை பிரித்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் விநியோகஸ்தர் என்கிற பெயரில் இரண்டாவதாக பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள்தான் வர்த்தகர்கள் என்றும் வாணிபர்கள் என்றும் அக்காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். அப்படி வர்த்தகர்களாகவும் வாணிபர்களாகவும் ஆக்கப்பட்டவர்கள் இரண்டாவது நிலையிலே நின்றார்கள். இந்த இரண்டும் நடைபெறுகிற போது குற்றம் இந்த சமூகத்தில் நிகழக்கூடாது. அதற்காக காவலன் நியமிக்கப்பட்டான். இது மூன்றாவது பகுப்பு. அந்த காவலன் தான் பின்னாளில் அரசன் என்கிற பெயரில் உயர்ந்து நின்றான். அவன் காவலன். இப்ப பாருங்க, உற்பத்தியாளன், அதை பகிர்ந்து கொடுப்பவன், அவர்களை காவல் காப்பவன், இந்த மூன்று பேருக்குமான நெறிகளை வகுத்து கொடுப்பவன் யார்? நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நாளை எப்படி இருக்க போகிறது என்பதை முன்கூட்டி அறிந்து சொல்லக்கூடியவன் யார்? ஒரு கணிப்பை வைத்து சொல்லக்கூடியவன் யார்? இப்பெல்லாம் நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் வானிலை அறிக்கை கேட்டிருப்போம். முன்னொரு காலத்தில் ரமணன் ஒருத்தர் வந்து வாசித்தார் வானிலை அறிக்கை. அவங்க சொல்கிறேன் பாருங்கள். அந்த வானிலை அறிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது என்ன மாதம்? டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வானிலை அறிக்கையை சொல்லுவாங்க. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி தமிழகத்திலே ஆங்காங்கு அவ்வப்பொழுது வானமூட்டத்துடன் மேகமூட்டத்துடன் வானம் காணப்படும். அவ்வப்பொழுது லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய கூடும் என்று சொல்வார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பழனிக்கு மழை வருமா வராதா? வந்தால் ரமணனை கேட்டால் அப்போவோ பெய்யக்கூடும்னு சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. வள்ளின்னா என்ன சொல்லுவாங்க? பெய்யக்கூடும்னு தானே சொன்னேன், பெய்யும்னு சொல்லலையேன்னு சொல்லுவாங்க. இது இக்காலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் ஒன்றை நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தமிழகத்தில் அக்காலத்தில் முக்கூடல் என்கிற ஊர், திருநெல்வேலி மாவட்டத்தில், அந்த முக்கூடல் என்கிற ஊரில் ஒரு புலவர் வந்து பாட்டு பாடுகிறார். அந்த பள்ளு பாடுகிறார். அந்த பாடலில் ஒரு அற்புதமான வரி வரும். அந்த மழை வருமா வராதா என்பதை சொல்வதற்கு அழகான ஒரு பாடலை சொன்னார்கள். ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி. பழைய காலத்தில் இதெல்லாம் படிச்சிருந்தோம். ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி, மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்படுதன் சொரித்தவளை கூப்பிடுகுதே. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் இருக்கிற ஆற்றுல வெள்ளம் வர வேண்டுமா? என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் வெள்ளம் வரும்? ஆற்று வெள்ளம் நாளை வர இன்றைக்கே குறி தெரியும். என்ன தெரியும்? மலையாளத்தில் ஈழத்தில், மலையாளம்னா மேற்க, ஈழம்னா தெற்க, மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்படுதன் சொரித்தவளை இந்த கொம்பு சுற்றி காத்தடிக்கிறதுனா இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. கிணத்துல இருக்கிற சொரித்தவளை கூப்பிடும். கொட 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 கொடன்னு ஒரு சத்தம் வரும். நாமெல்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கையில் கிணத்துல இருக்கிற தவளை கூப்பிடுறத கேட்டிருப்போம். இப்போ கிணறும் இல்லை, கிணத்துல தண்ணியும் இல்லை, தண்ணியில் தவளையும் இல்லை, நமக்கு அந்த அறிகுறியும் தெரியல. இந்த மூன்றும் நடக்குமானால் சத்தியமாக நம்புங்கள், நம்முடைய ஆற்றில் மழை வரும் என்று அந்த பெரியவர்கள் சொன்னார்கள். மழை வந்தது, வெள்ளம் வந்தது, அதில் வெற்றியும் கண்டார்கள் நம்முடைய மூதாதையர்கள். இப்போ இந்த விஞ்ஞானம் இன்றைக்கு தோற்று கொண்டிருக்கிறதே காரணம் என்ன? நான்காவதாக ஒருவனை நியமித்தார்கள் நம் சமூகத்தில். அவனுக்கு கல்வியாளன் என்று பெயர். இப்ப பாருங்க, உற்பத்தியாளன், பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விநியோகஸ்தன், மூன்றாவதாக இருக்கக்கூடிய காவலன், நான்காவதாக இருக்கக்கூடிய கல்வியாளன். வள்ளுவன் இந்த சமூகத்தை நான்காக பிரித்து இந்த சமூகத்தை செப்பமாக வழிநடத்துவதற்கு அடிப்படை அமைத்து கொடுத்தான். அப்படி வள்ளுவன் அமைத்து கொடுத்த அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்குத்தான் வர்த்தகம் செய்கிறதான்னா இல்லை, இன்னைக்கு இல்லை. நாம் இப்போ வெளிநாட்டில் போனால், நம்ம கவிதாசன் ஐயா எம்பி எல்லாம் நிறைய வெளிநாடு போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெருமக்கள் பலர், நீங்கள் கூட போயிருப்பீங்க. அந்த வெளிநாட்டில் போய் இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால், இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளக்கு அதிகமாக ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கும். அங்கே இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு பெயர் நைட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நைட் மார்க்கெட். அந்த நைட் மார்க்கெட் இன்றைக்கு உலகத்தில் எல்லா பக்கமும் பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் வியப்பாக இருக்கிறது. இப்போ எழுதுகிறவர்கள் கூட எழுதுகிறார்கள், இந்த நைட் மார்க்கெட் என்கிற கலாச்சாரத்தை மேற்கத்தியவர்கள் கண்டிருக்கிறார்கள், அது உலகத்திற்கு பெரிதும் துணை செய்கிறது.
நம்ம கவிஞர் அதை மறுத்து எழுத வேண்டும் என்று கேட்கிறேன். ஏனென்றால் இந்த நைட் மார்க்கெட் என்பது உலகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் தான் இரவு மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தையை கண்டுபிடித்தார்கள். எங்கே கண்டுபிடித்தார்கள்? இதுக்கு குறிப்பு எங்கே இருக்கிறது? பூம்புகாரில், காவிரி பூம்பட்டினத்தில் கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிற சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பேசுகிறான். அவன் காட்டுகிறான், பூம்புகார் என்று சொல்லக்கூடிய அந்த காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு பெரும் சந்தை இருந்தது. நிறைய வர்த்தகர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அவர்கள் வாணிபம் செய்தார்கள். வாணிபம் செய்வதற்கான அந்த அமைப்பு எப்படி இருந்தது தெரியுமா? கூலவாணிகம் நடைபெறுவதற்கு ஒரு இடம், உலோகங்கள் வாணிபம் நடைபெறுவதற்கு ஒரு இடம், உடுக்கின்ற உடைகள் வாணிபம் நடைபெறுவதற்கு ஒரு இடம், அணிகலன்கள் வாணிபம் நடைபெறுவதற்கு ஒரு இடம் என்று அந்த வாணிபம் நடக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் ஆங்காங்கு வாணிப கூடங்களை அமைத்து அக்காலத்திலேயே இன்றைக்கு இருப்பதைப் போல மிகப்பெரிய மால் கான்செப்டை உலகத்திற்கு கண்டு சொன்ன இனம் இந்த தமிழினம். இந்த தமிழன் அந்த பகுதியில் இளங்கோவடிகள் பேசுகிறார். பகலில் நடைபெறுகிற சந்தை ஒன்று, உழைத்து சோர்ந்து இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கும் போது அப்போதாவது பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஒருவன் புறப்படுவானான். ஆனால் அவனுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரவிலும் சந்தை இயங்கியது. அந்த சந்தைக்கு பெயர் பகலில் இயங்குவது நாளங்காடி, இரவில் இயங்குவது அல்லங்காடி என்று சொன்னான். நாளங்காடி அல்லங்காடி என்று சொல்லி பகலிலும் இரவிலும் சந்தை இயங்கியதை படம் பிடித்து ஆவணப்படுத்தி காட்டியிருக்கிறார் இளங்கோவடி. எங்கே? காவிரி பூம்பட்டினத்தில். சரி, சோழ நாட்டில் பூம்புகாரில் நடந்த செய்தி. நாம் இப்போ இருப்பது கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டில் அப்படி ஏதேனும் ஒரு ஆவணம் இருக்கிறதா? அப்படி ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா? அப்படி ஏதேனும் ஒரு ஏற்பாடு இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது. நம்ம கவிதாசன் ஐயா ஊருக்கு பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆன்பொருணை ஆறு என்று சொல்லக்கூடிய இந்த அமராவதி பாய்வதைப் போல அங்கே காஞ்சிமானது என்று சொல்லக்கூடிய அந்த நொய்யலாறு பாயக்கூடிய அந்த ஆற்றங்கரையில் வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் என்கிற ஊரில் அந்த காலத்தில் அல்லங்காடியும் நாளங்காடியும் இருந்ததாக பேரூர் புராணத்தில் கச்சியப்ப முனிவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். சோழ நாட்டில் இருந்தது, கொங்கு நாட்டில் இருந்தது. தமிழன் இங்கு மட்டுமல்ல, அவன் கொடிநாட்டிய எல்லா ஊரிலும் இந்த வாணிபத்தையும் வர்த்தகத்தையும் விரித்து சொன்னான். பக்கத்தில் இருக்கிற ஈழ நாட்டில் கூகுள் பண்ணி பாருங்க, புலனறுவைன்னு ஒரு ஊர். அது நடுப்பகுதியில் இருக்கிறது. வடக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் நடுமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஊர் புலனறுவை என்று சொல்லக்கூடிய ஊர். அந்த புலனறுவை ஒரு காலத்தில் தமிழர்களின் கட்டுப்பாட்டில், தமிழர்களின் ஆட்சியில், தமிழர்களின் அதிகாரத்தில் இருந்த ஊர். இன்றைக்கு அந்த புலனறுவையில் இருக்கிற மக்களை எல்லாம் விரட்டிவிட்டு அங்கே வேறு விதமான சூழல் உருவாகி இருக்கிறது. எல்லாவற்றையும் விரட்டினாலும் கூட நம் பெருமையை உலகத்திற்கு பறைசாற்றினான 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை தரணியில் பெருவுடையாருக்கு மிகப்பெரிய திருக்கோயில் அமைத்து உலகத்தை வியக்க வைத்து மனித குலத்திற்கு துணை நின்ற மாமன்னன் ராசராசன் தன்னுடைய அரசை ஈழ நாட்டில் விரிவு செய்த போது அந்த புலனறுவையில் சற்றேறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய ராஜ வளாகத்தை உருவாக்கினான். அந்த புலனறுவை ராஜ வளாகத்தில் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். இன்றைக்கும் என்னிடத்தில் படங்கள் இருக்கிறது. அங்கே சிறு சிறு கடைகள், சிறு சிறு வாணிப நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் எல்லாம் அன்றைக்கு வாணிபம் நடந்தது, வர்த்தகம் நடந்தது. அந்த வர்த்தகத்தில் அல்லங்காடியும் நாளங்காடியும் இருந்தது. மக்கள் கூட்டமாக வந்து வாங்கி சென்றார்கள், பயனடைந்தார்கள், மனநிறைவோடு வாழ்ந்தார்கள் என்கிற செய்தி புலனறுவை கல்வெட்டு இன்றைக்கும் நமக்கு புலப்படுத்துகிறது. ஆகவே நம் பகுதியில் மட்டுமல்ல, நம் தமிழர்கள்
இந்த மண்ணை சார்ந்தவர்கள் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் இரண்டில் வெற்றி கொடி நாட்டினார்கள். ஒன்று பண்பாட்டில் வெற்றி கொடி நாட்டினார்கள், இன்னொன்று வாணிபத்தில் மிகச்சிறந்த உயரத்தை தொட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நீட்சியினுடைய ஒரு விளைவாக, அந்த வகையினுடைய ஒரு வடிவமாக இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பழனியம்பதியில் நாம் எல்லோரும் இந்த வர்த்தக முற்றத்தில் அமர்ந்திருக்கிறோம். அன்பு சார்ந்த பெருமக்களே, 2 பேருரைகள் எனக்கு பின்னால் வர இருக்கிறது. நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. இப்படி சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஆயுதமாக நமக்கு விளங்குவது ஒற்றை நூல் திருக்குறள். அந்த திருக்குறளில் வாணிபத்தை வள்ளுவன் அழகாக பேசுகிறான். ஒரே ஒரு குறளின் தொடக்க வரியை மட்டும் சொல்லுகிறேன். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்று சொல்லக்கூடிய ஒரு குறள். அந்த குறளை நீங்கள் எடுத்து படியுங்கள். உங்களுக்கு துணையாக இருக்கும். வர்த்தகமும் வாணிபமும் வாழ்வும் வெற்றியடையும். இந்த அமைப்பு பல்லாண்டு வாழ்க முருகனுடைய திருவருளால். நன்றி, வணக்கம்.